ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆடுகள் வந்து இனப்பெருக்க பருவத்தை வந்து 8லேருந்து 10 மாதம் ஆன உடனே வந்து தொற்றும். ஆனால் நம்ம எப்போ வந்து அதுங்களை இனப்பெருக்கத்துக்கு விடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருடம் முடிந்த பிறகு தான் வந்து நம்ம ஆடுகளை வந்து விடணும். கிராஸ் ப்ரீடிங் பண்ணுறது வந்து ஆடுகளை வந்து நல்லது. ஸோ கிராஸ் ப்ரீடிங் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கலப்பின ஆடுன்றது வந்து நல்லா வந்திருக்கும். ஆடுகள் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலநிலை சீசன்லாம் வந்து இல்லை. ஆனால் நீங்கள் கோடை காலத்தில் ஆடுகள் வந்து இனப்பெருக்கம் ப்ரீடிங் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கோடை காலத்தில் பண்ணுற பட்சத்தில் மேபி கரு சிதைவு வந்து ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப வந்து அதிகமாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடுகளில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மாடுகளை பயன்படுத்துகிற மாதிரி இன்னும் ஆடுகள் வந்து பயன்படுத்துறதில்ல. அது அந்த அளவுக்கு வந்து வெற்றிகரமாக வந்து இல்லாத காரணத்தினால அதை வந்து பயன்படுத்துறதில்ல. அதனால் நம்ம வந்து இயற்கை முறையில் தான் ஆடுகளை வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது 20லேருந்து 25 பெண் ஆடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆண் ஆடுன்றது வந்து போதுமானது. 30லேருந்து 35னா ஒரு 2 ஆண் ஆடுகளை வந்து வச்சுட்டு இருக்கலாம். பெண் ஆடுன்றது வந்து அந்த ஹீட் அந்த இனப்பெருக்க பருவத்தை தொட்டுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆண் ஆடுன்றத வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு வந்து மாற்றிக்கிட்டே வந்துருக்கணும். இப்போ நம்ம இனப்பெருக்கம் பண்ணும்போது ஒரே குரூப்லேயே விட்டு வந்து பண்ணக்கூடாது. பெண்ணாடு வந்து நல்லா இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து 5லேருந்து 6 வருடம் வரைக்கும் நம்ம வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து ஒரு பெண்ணாடு வந்து பயன்படுத்தலாம். இதே ஆணாடுன்னு பார்த்திங்கன்னா வந்து வருடம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதுக்கான காரணத்தை நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். எதனால பார்த்திங்கன்னா வந்து இன்ப்ரீடிங். ஸோ அந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்து பண்ணுறதுனால அந்த ஆடுகளோட அந்த உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட காரணத்தினால நம்ம வருடம் வேறு ஆண் ஆடுகளை மட்டும் வந்து மாற்றிக்கிட்டே வந்துருக்கணும். அதே நேரத்தில் நம்ம இப்போ ஆடுகளை வாங்குறோன்ற பட்சத்தில் முன்னாடி சொல்லியிருந்த மாரி கலப்பின ஆடுகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கிராஸ் ப்ரீட்ஸை பியூர் ப்ரீடாக வந்து வளர்க்குற பட்சத்தில் அதோட விலைன்றது வந்து ரொம்ப அதிகம். நம்மளால் வந்து வளர்க்கவும் முடியாது. இப்போ போயர்லாம் பார்த்திங்கன்னா வந்து பியூர் ப்ரீடாக வாங்கி வளர்த்தா நம்மளுக்கு லாபமும் வராது. அதனால் அதோட கிராஸ் ப்ரீடை வந்து வாங்கி வளர்க்கறது வந்து நல்லது. இதோட அந்த ப்ரெக்னென்டல் டியூரேஷன் ஸோ கரு தரித்து குட்டி போடுறதுக்கு வந்து 145லேருந்து 150 நாள் வரைக்கும் ஆகும். குட்டி போட்டுட்ட பிறகு அதை வந்து நம்ம அது மேலே இருக்க அந்த எச்சில் மாதிரி இருக்க அந்த எதுவும் வந்து தொடச்சி விடணும். ஸோ அதை தொடச்சி விட்டுட்டு அதோட மூக்கெல்லாம் வந்து நல்லா அந்த காற்றோட்டம் போகிறதுக்கு வந்து எதுவோ வசதி வந்து நம்ம ஏற்படுத்தி விடணும். தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணி தூரத்தில் வந்து போட்டுடணும். அந்த இடத்துல வந்து அயோடினை வந்து அப்ளை பண்ணியும் விட்டுடணும். உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சீம்பாலை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் வந்து ஆடு குட்டின்றது வந்து எந்தவித நோய் தாக்காமல் கரெக்டாக வந்து இருக்கும். இது ஆடுன்னு எல்லா கால்நடைகளையும் பண்ணுற ஒரு பேசிக்கான விஷயந்தான். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது. இப்போ வந்து 1 கிலோ வந்து ஆடு இருக்குன்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு அதுக்கு வந்து 100 ml வச்சும் வந்து பாலுன்றது வந்து தேவைப்படும். ஸோ அதோட இடைக்கேற்ற மாதிரி இப்போ 3 கிலோ இருக்குன்னா 300 ml பாலாச்சும் வந்து தேவைப்படும். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து வளரும். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த ஆடுக்கு தேவையான அந்த பாலுன்றது வந்து கிடைக்காம போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வந்து பசும்பாலை வந்து இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இல்லைனா வந்து தாய் ஆடு இறந்து போயிடுச்சு ஏதாச்சும் காரணத்தினாலும் பார்த்திங்கனாலும் இதுமாரி பசும்பாலையும் நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்கலாம். இந்த எல்லா வேலைகளையும் நம்ம வந்து செய்து முடிந்துட்ட பிறகு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வந்து ஆட்டுக்குட்டிகளை 10 நாளைக்கு அப்புறம் தனியாக வந்து பிரித்து வந்து வச்சிடணும். பிரிச்சுட்டு ஒரு நாளைக்கு வந்து 3 முறை பார்த்திங்கன்னா வந்து ஆடுக்குட்டிகளுக்கு வந்து தாய் ஆடுகளாண்ட விட்டு வந்து பால் வந்து குளிப்பாட்டலாம். ஸோ இதே வந்து 1.5 மாதம் வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டா ஆட்டுக்குட்டியை தாயிடம் வந்து பிரித்து நம்ம அதுங்களை தனியாக வந்து வளர்க்க தொடங்கிடலாம். இந்த பால் கறக்கத்துன்றது வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி பண்ணாத பட்சத்தில் ஆடுகளுக்கு வந்து மடிநோய் வர அபாயம் வந்து இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து பாலை வந்து நம்ம கறந்து வந்து வச்சிடணும். சரியாக வந்து உணவு கொடுக்கலன்னா குட்டி இறக்குற அந்த வாய்ப்புன்றது வந்து அதிகமாக வந்து இருக்குது. இப்போ மழைக்காலங்கள் இல்லைனா வந்து ரொம்ப குளிர்ந்த காலங்கள்லாம் வருது இல்லை. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்து தனியாக ஒரு ஷெட்டு இல்லைனா ஒரு ரூமில் விட்டு நம்ம வந்து வளர்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து வெப்பம் கொடுக்கறதுக்கு பல்புகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆண் ஆடுகள் மற்றும் பெண் ஆடுகள் இது 2த்துக்குமே பார்த்திங்கன்னா வந்து கொம்புன்றது வந்து வளரக்கூடியது தான். ஸோ அந்த கொம்புன்றதை வந்து நம்ம அது சிறு வயதில் இருக்கும் போதே நம்ம வந்து வெட்டி வந்து விட்டுடணும். ஒரு 10 வயது இருக்கும் போது அதை வெட்டுறதுக்கு வந்து நிறைய வழிகள் வந்து இருக்குது. அயன் ராடு ஸோ அதை பயன்படுத்தி அதை சூடுபடுத்தி வந்து வெட்டுவாங்க. அப்படி இல்லைனா வந்து காஸ்டிக் சோடா இது மாதிரி ஒரு சில கெமிக்கல்ஸை பயன்படுத்தி வந்து அதை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. வெட்டினரி டாக்டர்ஸை நம்ம கான்டாக்ட் பண்ண வேண்டியது வந்து நல்லது. மேபி இல்லைனா பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இருந்தால் அவங்கள வச்சு பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வெட்டினரி டாக்டரை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி இதை வந்து பண்ணிடலாம். டீஹார்னிங் இந்த ப்ராசஸ் பேர். ஸோ இதை வந்து நம்ம அதாச்சும் கொம்புகளை வெட்டுற அந்த ப்ராசஸை வந்து கரெக்டாக வந்து பண்ணிடணும். இதை பண்ணால் ஆடுகளுக்கு இடையே வர சண்டையை வந்து நம்மளால் தடுக்க முடியும். ஆடுகளோட பாதங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பராமரிக்கணும். அதோட அந்த பகுதியை வந்து நல்லா வந்து வெட்டி விடணும். இது
வந்து ஆடுகளுக்கு வந்து நன்மை வந்து சேர்க்கும். காதில் வந்து டேக் வந்து நம்ம வந்து மாட்டி விட்டோம். இப்படி டேக் விடுற பட்சத்தில் அதுங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஸோ எந்த ஆடு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அதே நேரத்தில் வந்து கேஸ்ட்ரேஷன், ஸோ ஆண் ஆடுகள் வந்து கொட்டையடித்து விடணும். ஸோ இந்தமாதிரி கேஸ்ட்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் அந்த ஆடுகளோட இடையும் வளர்ச்சி வேகமன்றது வந்து அதிகமாகும். இதை வந்து ஆண் ஆடுகளுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரீடிங்க்கு எந்த ஆடை வச்சுட்ருக்கீங்களோ அதை தவிர்த்து மற்ற ஆண் ஆடுகளுக்கு வந்து இதை பண்ணுறது வந்து நல்லது. ஸோ நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும், ஆடு ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முழுவதும் நன்றி. தேங்க்யூ.